மெயின் கிளாஸ் ரைட் சைடு மட்டும் மாற்றுது, அதனால் அதை கேட்டுறாங்க. இல்லை இந்த வெல்டு அது இதெல்லாம் பாரு கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா வெல்டு அடிச்சு விட்டுருக்குறாங்க பம்பரை. இதுக்காக தான் இந்த ஓப்பனே வைக்க சொன்னது. இப்போ பார்த்தீங்களா ஓப்பன் இருந்ததால தான் வேலையை வந்து மேலே இருந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்குது. ஹவுசிங்கில் ஆயில் அடிக்கிறதுக்கு பேக்கிங்கு ஹலோ மக்களே, குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சங்ககிரி செட்டில் தான் இருக்கேன். வண்டி வேலை பார்த்துட்ருக்கோம். அண்ணனோட வண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஸ்கில்டன் வேலை முக்கால்வாசி முடிய போகுது. பாடி வண்டியாக வந்து ஸ்கில்டனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை ஆகுது. இன்னையோட பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் ஆகுது. இங்கே வந்து 12 நாளாக இங்கேருந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரி இது ஹைவேஸு, டிவிஎஸ் மேம்பாலம் ஆப்போசிட்டில் செந்தூர் வேலன் லேபர் பாடி ஒர்க்ஸ், அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கேன். அதோ ஒரு பக்கம் வேலை போய்கிட்டுருக்கு. இந்த கூண்டு வண்டிக்கு கேபின் அடிபட்டுச்சு, அதுக்கும் வேலை நடக்குது. பக்கத்தில் நம்ம வண்டி இருக்குது, அதுக்கும் வேலை நடக்குது. இன்னும் ஒரு 2-3 நாளில் நம்ம வண்டி வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பவர் கனெக்ஷனும் வந்துடும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நேரம்லாம் பவர் கனெக்ஷன் வந்துடும். ஏன்னா அது ஒரு 2 நாளில் வந்துடும்ட்டாங்க. அது வரைக்கும் ஜன்செட் வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. கொஞ்சம் காசு அதிகமாக செலவாகுது, டீசலுக்கே செலவாயிடுது. இதுதான் வண்டி, முக்கால்வாசி வேலை முடியுது. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா உள்ளார கொஞ்சம் கேபினில் கொஞ்சம் வேலை, இந்த சைடு பம்பரு, இந்த மேட்டு, ஸ்கெல்டனில் கொஞ்சம் வெல்டிங் ஒர்க்கு, அது இதுன்னு 2 நாளாக போச்சு. இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கு. இன்னும் அந்த வெல்ட்ரு வரல. இந்த பெரிய சேஸுக்கெலாம் வெல்டு அடிக்கிறதுக்கு வேறு வெல்ட்ரு தான் வந்தாங்க. இந்த வெல்டிங்லாம் வேறு வெல்ட்ரு வந்து அடித்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களே முடிச்சிட்டாங்க. மீதி சைடு ஆங்கிலே அதெல்லாம் இப்போ அதில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் நேற்று தான் பண்ணாங்க. உள்ளார கேபினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கெலாம் நேற்று தான் போச்சு. இது அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க, இன்னும் ஃபினிஷ் பண்ணல. மேலே டாப்லாம் வேலை இருக்குது, அதுக்கான மைக்கா போட்டு ப்ளைவுட் அடித்து வச்சுருக்காங்க. அந்த வேலையும் போகணும். இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஷெட்டு குரூப்பாக சேர்ந்து. அந்த பையன் சின்ன பையன் அந்த மேலே மரம் ஏற்றிருக்காரு, அவர் தான் ஓனரு. இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி தான் ஆகுது. அதனால் நம்மளது ஒன்றும் பெருசாக ஸ்டார்ட் பண்ணல. இதுக்கு மேலே தான் வருவாங்க. இன்னும் ஒரு 4 பேர் வரணும். அவங்களும் வந்துட்டாங்கன்னா நம்ம வண்டி வேலையும் ஆரம்பிப்பாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. காலையிலே ஒர்க் போயிட்டுருக்கு. அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பனில் இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். அது வந்து கவர் பண்ணி தான் இருந்தது. அதை பின்னாடி அடப்பழக்கம் மாற்றும் போது எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் வெளியே அடிக்கிறாரு. உள்ள இன்னும் கேபின் வேலையே இன்னும் நிறையா இருக்குது. மேலே ஸ்டாப்பு, அப்புறம் அதில் பெட்டிங்க இன்னும் ஒர்க்கு இருக்குது. இதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸ்கில்டன்லேயே பார்த்தீங்கன்னா கூட நிறையா ஒர்க் இருக்குது. இன்னும் வெல்டிங் நிறையா இருக்குது. அங்கங்கே இன்னும் பண்ணலை. அதே மாதிரி அப்புறம் டேங்க்கு கிரில் வைக்கணும், அது ஐடியா அதுவும் பண்ணணும். இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு சேனல் மாரி வச்சு போடணும். இல்லைனா டீசலில் கன்று வைக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். உள்ளே போகிறது இப்படி சாய்ச்சி பிடிக்கணும், வெளியே சிந்தும். அதனால் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சேனல் அதான் இருக்குது பாருங்கள், அதை பெண்டு பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதை வந்து இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். அது லைட்டாக பாலிஷ் பண்ணிவிட்டு, அதாவது கிரைண்டிங் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் வச்சு வெல்ட் அடிச்சுடுவாங்க. ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். இன்னும் இதில் நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு மக்களே. ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு தான் பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஷீட்டு போட்டு கவர் ஆகிடும். கீர் பாக்ஸ் அண்டை மட்டும் ஒரு ஓப்பன் விட சொல்லியிருக்கேன், டோர் மாதிரி. இந்த பாருங்க, இந்த ஒர்க்கு, இதுமாரி ஒர்க்கு இதெல்லாம் சின்ன சின்ன போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து லைட்டுக்கானது.
ஒரு சின்ன சின்ன இதுதான் அதெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வைக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு சப்போர்ட்டு மேலே அந்த சைடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு தான். அங்கே பாருங்கள், இந்த பேக்கெலாம் பாருங்கள், இது ஒன்று, இந்த ஷேப்பு, இந்த ஷேப்பு எல்லாம் அப்படியே ப்ளைனாக இது வரைக்கும் தான் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இது வரைக்கும் தான் வரும். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்கு தான், ஆனால் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், இந்த பாக்ஸு பின்னாடி பம்ப் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே ஒரு செட்டப்பே இருக்கும். இதெல்லாம் வந்து நேற்று தான் மாட்டினாங்க. போன வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இன்னும் கமெண்ட்டும் சொல்லுங்கள். சின்ன சின்ன ஒர்க்கு இன்னும் இருக்குது. கீழே அந்த கேப் எல்லாம் வெல்டு அடிச்சிட்டாரு. வெல்டு அடித்து பெட்டி வச்சுருக்காங்க. பெட்டிக்கு அடுத்தது மூடி, இதோட மூடி. அடுத்து இந்த இதுக்கு கீழே வந்து கவராகி வரும் கொஞ்சம் இடத்துக்கு மட்டும், அதே அடிக்கணும். அப்படின்னா தான் அந்த மைக்கா சப்போர்ட்டுக்கு நிற்கும். அடுத்து அந்த வேலை தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வைக்கிறதுக்காக தகரம் கட்டிங் போகுது. கேஸ் கட்டிங். இது கரெக்டாக அந்த மூடி காணாத அழகாக அப்படியே கட் பண்ணி ஒரு டோர் மாதிரி போட்டு அங்கே வச்சு வெல்ட் அடிக்கணும். கீர் பாக்ஸ் வேலை செய்யணும், டக்குன்னு எதனா ஒன்றா பிடிக்கிறது வாட்டமாக இருக்குன்னா அது டோர் போட சொல்லியிருக்கு, திறக்கிற மாதிரி. இன்னும் ஸ்கில்டனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சேனலு, அந்த சேனலு, அதெல்லாம் இன்னும் வெல்டு அடிக்குதா. அதுக்கு தான் ஆள் வரணும், அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த ஓஸ் பிரேக் ஓஸோ வேறு கட் ஆகிட்டுச்சு. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா வேக்கம் மொத்தமாக அதிலே போயிட்டாரு. டேங்கில் ஏறவே ஏறாது. இந்த இடத்துல தான் அந்த தகரம் ஷீட்டை போட்டு டோர் மாதிரி கவர் பண்ணணும். இது கொண்டு போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இது வந்து ரூஃபு சைடில் 2-3 இடத்துல வெல்டு அடிக்கணும், அதையும் சொல்லிட்டேன். இன்னும் அதில் டுஸ்லாக் அது இருக்குது, டுஸ்லாக்கு வேலை இருக்குது. அதெல்லாம் பெரிய வெல்ட்ரு வந்து தான் அடிப்பாராம். ஒரு 2-3 இடம் வெல்டிங் வைக்காத அந்த இல்லையா, அதை அடிச்சிட்ருக்காங்க. இதுக்கு மேலே தகரம் போட போகிறாங்க. அதனால் அந்த வெல்டிங்க்கு பண்ணதெல்லாம் அந்த இது இருக்கும் இல்லையா, ஃப்ளக்ஸு, அதெல்லாம் வந்து இது பண்ணுறாப்புல. 10 வந்து மேலே அடிச்சிச்சு மக்களே. தகரம் தள்ளிக்கிட்டு வராங்க. தகரம் ஆனால் வெயிலில் சூடு ஏறி போய் கிடக்கு. எல்லாம் துணி வச்சுட்டு தள்ளிட்டு. டைமண்ட் என்ன திருப்பி தான் தகரம் சுடுது எங்க வெயில்ல. இந்த கை தூக்குட தம்பி, அது தூக்க அந்த இதில் தூக்கு சும்மா ரவுந்துக்கா. சுத்தி இருந்தா தட்டமா ஏறி மேல மெயின் கிளாஸ் ரைட் சைடு மட்டும் மாற்றுது, அதனால் அதை கட்டுறாங்க. 2 கிளாஸும் மாற்றுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பட்ஜெட் இல்லை இப்போதைக்கு. மெயின் கிளாஸ் மட்டும் மாற்றும். கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும்.
கண்ணாடி வெளியே இருக்க வெள்ளைக்கும் அந்த மஞ்சளுக்கும் மஞ்சள் கலரில் இருக்குது. வீடிங் மாற்றி ஆகணுமா? நல்லா இல்லை நல்லா இல்லை எக்ஸ்ட்ரா செலவு. ரைட் சைடு மட்டும் போய் கண்ணாடி மாற்றிருக்கு. இதுவும் தான் மாத்திர மாதிரி வரும் 4 பக்கம் கண்ணாடியும். ஆனால் பட்ஜெட் இல்லை. இப்போ அதுக்கே பார்த்தீங்கன்னா 3 சில்லரை சொல்லிட்டு போகிறாங்க. சரி, இது வரைக்கும் இப்போதைக்கு பண்ணுவோம். இங்கே ஒரு பக்கம் மார்க்கிங் போயிட்டுருக்கு. ஸ்பீக்கரு, டோரு, அதுக்கெல்லாம் இதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. அங்கே இந்த போல்டை கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா அது கீழே இருக்கு பாருங்க, அதை சைடுக்கு வந்து வைக்கணும். அந்தாண்ட இதில் வச்ச உடனே மேலே அந்த கிராஸ் பேர் போகிறதால எடுத்துட்டாங்க. இப்போது இந்தாண்ட போல்டு கட் பண்ணி வைக்கிறாங்க. மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே சவுண்டு தாங்காது. போடுங்க. அந்த இதுக்கெல்லாம் லைட்டாக வெல்டிங், அதாவது பொக்கை நிப்பாட்டுறதுக்காக. அந்த ப்ராக்கெட் எடுத்து இதில் போல்டு போட்டு மாட்டணும். இந்த ஏர் டேங்க் பக்கத்தில் வரும் அந்த போல் நட்டு. நகரத்துக்கான வெல்டிங் ஒர்க் முடிஞ்சுது. அங்கே மேலே ஓப்பன் இருக்குது, அது டோர் மாதிரி ரெடி பண்ணணும். உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே வெல்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்து வந்து இதுக்கும் ஒன்று கட் பண்ணி இதே மாதிரி போடணும். பேலன்ஸ் பம்பர் வந்து கட்டி பெண்ட் எடுக்கணும். கொஞ்சம் கேபின் பெட்டு உள்ளே வந்து கேபின் பெட்டு மாற்ற வேண்டிய வேலை இருக்குது. அதுக்காக கட்டிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பம்பர் கட்டி எடுத்துகிட்ருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பேனட்டு, அந்த பேனட்டுக்கு வந்து கவர் போடணும். அதை வந்து கட்டிகிட்ருக்காரு உள்ளே. அவங்களாம் வந்து வெளியேருந்து வந்தவங்க, வெளியேருந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓரளவுக்கு இங்கெல்லாம் இந்த மாதிரி இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஒரே இடத்துல எல்லா வேலையும் முடியும். பின்னாடி இன்னும் இதுக்கு எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை அப்படியே திருப்பி போட்டு இதில் வெல்டிங் ஒர்க் போகும். அதுக்கான இந்த கட் பண்ணி எடுத்ததுக்கான இதெல்லாம் சுரண்டிட்டு இருக்காப்புல. அவ்வளோதான், பேரண்ட் வந்துச்சு. இதுக்கு வந்து மேலே அந்த கவர் மாதிரி போடுறோம்ல, அதை போட்டு எடுத்துகிட்டு வரணும். அதை கொண்டு போய் தான் போடுவாங்க. அண்ணா, இந்த சீட்டுக்கு அந்த கீழ் இது மட்டும் மாட்ட முடியுமா? இதே மாதிரி அந்த கீழ் இது இதே மாதிரி இவங்க இல்லையா? சரி, ரைட், அப்போ அவங்க பார்த்துலாம். இது கழட்டி இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து சும்மா அவங்க வந்து எல்லாத்துலேயும் வந்து வெல்டு அடிச்சு விட்டாங்க. அதனால் பம்பர் கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதான் தட்டி எடுத்துருக்காங்க. இதை வந்து அப்படியே தட்டி பண்ணணும். தட்டி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். இதில் ஓப்பன் இல்லை, அது ஒரு கஷ்டம். கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அது சும்மா அங்கங்கே போட்டு வெல்டிங் வச்சுட்டுக்கிறாங்க போல். நம்ம பிரித்து பண்ணனாலே பக்காவாக பண்ணணும். ஆனால் பிரிக்கிறதே கஷ்டமாக தான் இருக்குது. இது பம்பர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஷெட்டுக்காரங்க வந்து வேறு பம்பர் வேறு வண்டியோடது வந்து சும்மா போட்டு ஒட்டி வச்சு வெல்டு அடிச்சு வச்சுருக்காங்க. இதோட இது கிடையாது அப்படின்னா. பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சது, பெயிண்டிங்கில் ஒன்றும் தெரியாது. ஒர்க்கு பக்காவாக பண்ணாலும் இந்த பவர் கனெக்ஷன் தானா கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது ஷெட்லேயே. அதை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க. முடிங்க பக்காவாக முடிங்க. இல்லை, இந்த வெல்டு அது இதெல்லாம் கட் பண்ண வேண்டியதாக இருக்குது.
சொல்லியிருக்கேன். ஆனால் பெரிய பட்ஜெட் இழுத்துட்டு போகாதீங்க, இருக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் ஏன்னா சமாளிங்கண்ணா அப்படின்னு இருக்கான். ஏன்னா இன்னும் நம்மளுக்கு வண்டி ரன்னிங் ஆகல. ரன்னிங் ஆச்சுன்னா எதனா இது பண்ணலாம். இப்போவே வந்து எல்லா வேலையும் பார்க்க முடியாது. நம்ம கையில் எதனா இருந்து அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக எல்லா வேலையும் பாருங்கன்னு சொல்லலாம். சரி, அது அண்ணனை கேட்டு தான் இது பண்ணோம். ஏன்னா அவங்களோட பட்ஜெட் எப்படி கேட்டு தானே இது பண்ண முடியும். சரி, சொல்கிறத வச்சு நானாக கொஞ்சம் 1-2 வேலையை வந்து ஈர்த்துட்டு தான் இருக்கேன். மேலே டாப்லாம் என்னோட இதுதான். பிரிச்சுட்டு பின்னாடி அந்த இதெல்லாம் பண்ணுறேங்கன்னு சொன்னதெல்லாம் நான் தான். எல்லாத்தையும் தான் பார்த்தாகணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பம்பரு, அதாவது இதுதான் டீசல் டேங்க் பம்பரு. இதை வந்து சரி பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணுங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் போடணும், அப்படியே போட முடியாது. கொஞ்சம் அப்படியே ஒர்க்கு போயிட்டுருக்கு மக்களே. இங்கே உள்ள அந்த பின்னாடி பேலன்ஸ் இருந்ததுக்கு இப்போ போயிட்டுருக்கு ஒர்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டிங் கேட்டேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் உட்காரும். இந்த இடத்துல வந்து லைட்டாக கட் பண்ணுறேங்க அப்படின்னா கட் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக தட்டி கிட்டி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதனால் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் போடணும் கடைசியில், வேறு வழி இல்லை. இன்னும் அங்கங்கே ஜாயிண்ட் ஓட்டிகிட்டு தான் இருக்குது. இதில் இந்த வண்டியில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஓப்பன் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக கவர் தான், அந்த மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஏன்னா திடீர்னு ஏன்னா ஒன்று உள்ளே போய் பார்க்கணுன்னா ஓப்பன் இருந்தால் தான் நான் வாட்டமாக இருக்கும். ஓப்பனே இல்லை. அதனால் ஓப்பன் கேட்டதுக்கு என்ன பண்ணால் இதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வேறு மாதிரி செய்யணும், அப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. இதிலே பண்ண முடியாது அப்படின்னு. பண்ண முடிஞ்சுருந்தா சொல்லிட்டு இருப்பாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி ரைட்டு, இதுவும் வேலைக்கு ஆகலை, என்ன பண்ணுறது. சரி, எல்லாம் கொஞ்ச நாள் காலப்போக்கில் தான் பார்க்க முடியும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா வெல்ட் அடிச்சு விட்டுக்கிறாங்க பம்பரை. லைட்டுக்கான ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே அமுங்கின மாதிரி இருக்கும். அதை வந்து லைட்டாக தட்டி வெளியே எடுக்கணும். அப்படின்னா தான் அந்த பம்பர் போட்டும்போது சரி இப்பயும் சரி கரெக்டாக இருக்கும். அதான் பார்த்துட்ருக்காரு. பம்பரை கட்டி தட்டி பெண்டு எடுத்து போடணும். பின்னாடி அந்த எக்ஸ்ட்ரா இதுக்கான வேலை போயிட்டுருக்கு. டீசல் டேங்க் பம்பருக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. உள்ள பம்பருக்கான வேலை போயிட்டுருக்கு. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கான வெல்டிங் போயிட்டுருக்கு. மேலே அந்த பிளேட்டு போடுறதுக்கான வெல்டிங் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு டீசல் வாங்கி ஊற்றியே பெரிய செலவாகுது. அதுக்கான ஒர்க்கு எங்கே போகுது, எவ்வளோ டீசல் இருக்குது, இன்னும் எவ்வளோ நேரம் ஓடும். ஆனால் இந்த ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வரல, டீசல் வாரி சாப்பிட்டுட்டு தான் இருக்குது. கீழே கொஞ்சம் டீசல் இருக்குது, இருந்தாலும் ஒரு இதுக்கு தான் வச்சுருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா ஒர்க்கு கொஞ்சம் வேகமாக நடக்குது. அங்கே வெல்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு, இங்கே பம்பர் ஒர்க் போகுது, உள்ளே பேனட்டை கட்டிட்டு போயிட்டாங்க, கண்ணாடி கட்டிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே டீசல் டேங்க் பம்பர் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிரில் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன், கட்டினாரு, இங்கே போயிருக்காரு. அதே மாதிரி இந்த வண்டி பாருங்கள், இது வந்து அடிப்பட்ட வண்டி. இதோட கேபின் தான் அது இருக்குது பாருங்கள். அந்த ஒர்க்குக்கு வந்து சட்டம் பண்ணி மரம் போட்டு இப்போ அந்த மரத்தை வந்து எக்ஸ்ட்ரா இடத்துல ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த ஒர்க்கு கூட கம்மி தான், நம்மள்தான் கொஞ்சம் நிறையா போகுது. ஏன்னா வந்து நாளாகுது, கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லியிருப்போம், பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு மட்டும் இல்லை, இப்போ இடையில வந்து 3 வண்டிக்கிட்ட வந்துட்டு போயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு, சின்ன சின்ன ஒர்க்கு தான்.
ஆனால் அதையும் கொஞ்சம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. எமர்ஜென்சி பார்த்து அந்த வேலையை செய்வாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வண்டி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே இன்னொரு 2 நாள் இல்லை அதிகபட்சம் 3 நாளில் முடிஞ்சிடும். அந்த தகரம் எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் போட்டிருக்குல்ல, அதுக்கு வந்து ரன் பிளே வெல்ட் அடிச்சுட்டு போகிறாப்புல. ஃபுல்லாக வெல்ட் அடித்தா தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால் அந்த வேலையை பார்த்துட்ருக்காரு. ஒன்று கழட்டியாச்சு, இன்னொன்று கழட்டணும். அது கேபின் விட்டு மாற்றணும்ல, அதை கழட்டினா கேபின் பெட்டு மாற்றணும். அடுத்த வேலை அது இப்போ கழட்டிட்டு இருக்கான். இங்கே வெல்டு போயிட்டுருக்கு. 3/4 தூரம் முடிஞ்சது, இன்னும் மீதி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் போயிட்டுருக்கு டீசல் டேங்கோட ப்ராக்கெட்டுக்கு. அது அந்த ப்ராக்கெட் கட் பண்ணி வச்சுருக்காங்கள பம்பரு, அதுக்கான வேலை. ஏன்னா நாங்கள் வெல்டு அடித்து வச்சுருக்காங்க இல்லையா, அது கூட ஹோல்ஸ் மார்க்கிங் இதில் வரும். தம்பி கழட்டிட்டான் போல இது எல்லாத்தையும். எங்கன்னா ஓரமா வைப்பா, பெண்டாயிட போது யாருன்னா மறிச்சாங்கண்ணா. ஓகே, இந்த கேபின் பெட்டெல்லாம் மாற்ற வேண்டிய வேலை இருக்கு. ஒர்க்கு கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வைக்கப்பட்டு லஞ்ச் டைம், சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. சரி போய்ட்டு நானும் சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டு வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே இந்த சின்ன டோரு, அதுக்கான லாக்கு, அந்த இது ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ தான் மெக்கானிக் வந்தார். அவர்கிட்ட வந்து வேலைன்னா என்ன வேலைன்னு சொல்லியிருக்கேன். இதை பாருங்க, இது ஒன்று ஓட்டையாச்சு, உடச்சிக்கிச்சா இதை மாற்றணும். அடுத்து இந்த இதுக்கு ஒரு கனெக்டர் வாங்கி போடணும். ஜாயிண்ட் வந்து அப்பப்போ என்ன ஒரு சவுண்டு வருதுணும் அப்படின்னு கொஞ்சம் ஜாயிண்ட்டை வந்து ஒரு இன்ச்சு கீழே இறக்குற மாதிரி வைக்கணும் அப்படின்னாப்புல. பெட்டெல்லாம் ஜாயிண்ட் பெட்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்ட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கீழே உடனே இறங்கும், அதனாலே உங்களுக்கு சவுண்டு வரும். அது ஒரு இன்ச்சு கீழே இறக்கி வச்சோன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாப்புல. அப்புறம் இந்த ஹவுசிங்கோட பேக்கிங் மட்டும் மாற்றணும், ஆயில் லீக்கேஜ் ஆகுது அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கியர் பாக்ஸ் ஆண்ட அந்த ஒரு பால், இதில் ஒரு பால் வரும். இந்த 3 பாலும் மாற்றணும். ஏன்னா டாப்பு சிக்குது. இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். சரி நான் காலையில் ஒரு நேரத்தோடு வந்துடுறேன் அப்படின்னு இருக்காப்புல. சரி வந்தார்னா நாளைக்கு அந்த வேலையை பார்த்துருவோம். இந்த ஓசு இப்போ இதுவாக இருக்கிறதால வண்டி எடுக்க முடியாது, வேக்கமே ஏறாது. மொத்தமும் ஓசுலேயே லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் மெக்கானிக்கு காலையில் வரேன்ட்டார். இந்த பக்கம் அப்படியே வேலை ஸ்டாப் ஆகி இந்த வண்டிக்கான வேலை போயிட்டுருக்கு. மரம் அடிக்கிட்டு இருக்காங்க. மேலே டாப்பில் வந்து ஒரு பிளைவுட் அடிச்சிருக்கு. முக்கால்வாசி வேலையை இந்த பையன் முடிச்சிட்டான். அடுத்து வந்து தகரம் வந்து சின்ன சின்ன தகரம் பீஸ்லாம் போட்டிருக்கு, ஷட்ரு அது இருக்குன்னு. காலையிலே ஒர்க் பண்ண வேண்டும். வெல்டர் என்ன வந்துட்டார். ராடு இல்லை வாங்கிட்டு வர போயிருக்காங்க. வெல்டிங் ராடு, பெரிய ராடு வாங்கிட்டு வர போயிருக்காங்க. வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஜென்செட்டுக்கும் டீசல் இல்லை, அதுவும் வாங்கிட்டு வரணும். காலையிலே வெல்ட்ரு வந்தார். வெல்ட்ரு அடிப்பாருன்னு பார்த்தா அவர் இங்கே கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் வச்சு மெக்கானிக் வந்துட்டு போனாங்க. மெக்கானிக் வந்துட்டு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஸ்லீவ் போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு. ஓஸ் கழட்டி வச்சுருக்கு. அதே மாதிரி கீர் ராடில் 3 பால் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பால் மாற்ற வேண்டியது இருக்குது.
போயிருக்காரு. நான் போயிட்டு கடைக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு. கீர் ராடுக்கான பால் கழட்டுறாரு. வாங்கிட்டு வந்தாச்சு. அதான் கவரில் இருக்குது. இதுக்காக தான் இந்த ஓப்பனே வைக்க சொன்னது. இப்போ பார்த்தீங்களா, ஓப்பன் இருந்ததால தான் வேலையை வந்து மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்குது. இந்நேரம் இந்த வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வண்டிக்கு அடியில் போய் குனிஞ்சு எப்படியாவது கையை விட்டு கழட்ட முடியல அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் வரும். இந்த ஒர்க்குக்காக தான் இதை வந்து ஓப்பன் டோர் போட்டு விட்ருங்க அப்படின்னு சொன்னது. இப்போ பண்ணதால் கொஞ்சம் வேலை பார்க்க ஈஸியாக இருக்கா. ஹவுசிங்கில் ஆயில் அடிக்கிறதுக்கு பேக்கிங்கு, கீர் ராடுக்கான பால், மொத்தம் 3 பால் இருக்கும். 1 3 பால். அப்புறம் கனெக்டருங்க, இந்த ஓசலா லீக்கேஜில் இருக்குல்ல அதுக்கான கனெக்டரு. இந்த இதை அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த 3 பால் மாற்றணும். இதில் 1, அதில் கையில் இடத்துல 2. இந்த 3 பால் பிரச்சனையால தான் கீர் ராடு இதில் வந்து டாப் அண்ட் டாப் சரியாக விட மாட்டேங்குது. சுத்தமாக 1-2 லூஸாக இருக்குது. இது ரொம்ப ரஸ்ட் ஏறி போய் சுத்தமாக டேமேஜில் தான் இருக்குது. இது 1 ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ரேட்டு இது சுத்தம் காலி. ஃபிட்டிங் போட்டு வச்சிருக்கு. இது அப்படியே இது வாட்டத்தில் உள்ளே கொடுக்கணும். இது முதல்ல ஒரு போட்டோம் அங்கே கொடுத்தாச்சு. இருக்காத, எனக்கு ஒரு அளவு வச்சிருக்கிறாங்க சைட்லேருந்து. சுத்தமாக நாங்கள் திருப்பறது மில்லிங் இருக்கிறது தான் பார்க்கணும். டைட் வைக்கிறது எப்படி வேணும் வச்சுக்கலாம். ஓகே, கீர் ராடுக்கான ஒர்க்கு 3 பால் மாற்றியாச்சு. பேண்ட்டு போட்டு தான் மீதி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அடுத்து இந்த இதுக்கு அடிச்சுட்டு வந்தாங்களா அந்த ஒர்க்கு. அது கனெக்ட் ஆகணும். ஓகே, இந்த ஒர்க்கு முடிஞ்சது. அதுக்கு கனெக்டர் போட்டாச்சு. இதை சிலிவை அடிச்சுட்டு வந்து இந்த ஓட்டைக்கு ஆணி சரி வச்சுருந்த பார்த்தீங்களா, இதுக்கும் ஒரு கனெக்டர் போட்டாச்சு. அடுத்து அந்த பேக்கிங் ஒர்க். ஆயில் செக் பண்ணிடலாம். லெவல் எப்படி இருக்கும் பார்த்தேன்.
ஆயில் இன்னும் கேஜ் மாற்றினீங்களா? எது நாங்கள் எது மாற்றலாம் அதுலேருந்து தானே. மாற்றிக்கிறாங்க வேறு கேஜ். வேறையா? இப்போ இதெல்லாம் எதை கணக்கு பண்ணி ஆயில் ஊற்றி பார்க்குறது? இப்போதான் சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க. தெரியுதா? ஆயிலே கருக்கலை. இன்ஜின் ஆயிலே சர்வீஸ் பண்ணி இப்போ தான் வருதாட்டாங்க. பண்ணிட்டேன்னாங்க அவங்க. அதான் பண்ணியாச்சு. இதெல்லாம் இன்ஜின் ஆயிலே கருக்கலையே. ம். ஆயில் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இந்த லெவலு இது கேஜியே வேறு. லோ கோட்டில் தான் இருக்குது. இவ்வளோ வச்சோம்னா இவ்வளோ தான் வரணும். இது 2 லிட்டர் இன்னும் ஊற்றணும். 2 லிட்ரு. ஆமாம். இப்போ நான் பார்க்கணுன்னா எது வரைக்கும் நான் பார்த்துக்கலாம்? இது வரைக்கும் வேணும். இந்த மீடியம் இங்கே தான் இருக்குது. இங்கே ஊற்றினா 2 லிட்டர் வந்துடும். அப்போ 2 லிட்டர் இன்னும் ஊற்ற வேண்டியது இருக்குது. ம். பேக்கிங் போட்டாச்சு. 2 பேக்கிங் ஒரே இடம். மெக்கானிக் ஒர்க் முடிஞ்சிச்சு மக்களே. மெக்கானிக்கு செட்டில் பண்ணி அனுப்பிச்சாச்சு. இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கனெக்டர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். எதுக்குன்னா எமர்ஜென்சிக்கு தேவைப்படுன்றதுக்காக 2 கனெக்டர் வச்சுருக்கேன். இன்னும் வேலை இருக்குது கொஞ்சம் மெக்கானிக்கலே. ஏன்னா அந்த பேனட்டு போட்டால் தான் ஒரு நிமிஷம் அதில் பேனட்டு போட்டால் தான் அந்த கீரேட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். உள்ளே அந்த மில்லிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க கீழே. அது நீங்கள் பேனட்டு போட்டு கூப்பிடுங்க, நான் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்ட்டாப்புல. ஆயில் எல்லாம் செக் பண்ணியாச்சு. அதுக்கு பேக்கிங் மாற்றியாச்சு. அந்த ஓஸு உடஞ்சி போனது பிரேக் ஓஸை அந்த ஓஸு கனெக்டர் போட்டாச்சு. அப்புறம் உடஞ்சி போனதுக்கும் ஸ்லீவ் அடித்து எடுத்துன்னு வந்து போட்டாச்சு. முன்னாடி எல்லாம் ஸ்டேரிங் பாக்ஸ் ஆயில் முதற்கொண்டு செக் பண்ணியாச்சு. எல்லா ஆயிலும் கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஜின் ஆயில் மட்டும் ஒரு 2 லிட்டர் ஊற்றிங்க அப்படின்ட்டாங்க. மற்றபடி காலையிலே வெல்ட்ரு வந்தார். வெல்ட்ரு தான் திரும்ப கிளம்பிட்டார். அவருக்கு வேலையா இல்லை என்னன்னு தெரியல. அதனால் இந்த பால்லாம் பார்த்தா ஏஎல்ல வராது அப்படின்ட்டாரு. ஏஎல்ல வருமா வராதான்னு தெரியல. யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏஎல்ல வரும் தான் நினைக்கிறேன். ஆனால் இதுதான் எல்லாமே நல்ல இது. எல்லா இதே சேஸ்லேயே இதே தான் வரும் அப்படின்றாங்க. ஏன்னா அசோக் லேலாண்ட் ஆல் மாடல்ஸா? சரி ரைட்டு, நல்லா இருக்குன்ட்டாப்புல. மெக்கானிக் சொல்லத்தை கொஞ்சம் நம்பி தான் ஆகணும். ஏன்னா அவங்க தொழிலே அதான். அதனால் நான் ஏஎல்ல கேட்டேன். ஏஎல்லை விட இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டாப்புல. சரி ஓகே மக்களே, டுடே ஒர்க் ஓவர். ஏன் இன்றைக்கி வரல? இன்றைக்கி சண்டே. அதனால தான் யாரும் எதுவும் வரல. இன்றைக்கி வெல்டரும் சரி வேறு எந்த ஒர்க்கும் சரி அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு நாள் அப்படியே நின்று போச்சு. மெக்கானிக் வரைக்கும் நேற்றே வந்து பார்த்துட்டு போனார். அதனால் சரி நான் பரவாயில்ல, நான் இது மட்டும் நாளைக்கு வந்து முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. அவர் வேலையை வந்து முடிச்சு கொடுத்துட்டாரு. உள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு மட்டும்தான். அந்த ராடு மட்டும் ரைட்டு லெஃப்ட்டு பேனட்டு போட்டால் தான் அந்த கவரில் வந்து இடிக்குதான்னு எதுவும் தெரியும். அந்த ஒர்க் மட்டும் இருக்குது. நீங்கள் பேனட்டு போட்டு கூப்பிடுங்க, நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன், அவ்வளோதான் அப்படின்ட்டாரு. சரி ரைட்டு, அவருக்கும் செட்டில் பண்ணிட்டு முடிச்சாச்சு. இப்போதைக்கு இப்போ மொத்தமாக இது வரைக்கும் தான் பார்த்துருக்கேன். வந்துட்டு ஒரு 3500 இருக்குது மக்களே. இந்த மெக்கானிக் ஒர்க் லேபரோடு சேர்த்து, மெட்டீரியல் காஸ்ட் லேபரோடு சேர்த்து. அவங்களுக்கு என் அண்ணன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. நீ அனுப்பிச்சி விட சொன்னா அவர் அனுப்பிச்சி விட்டார். வேலை முடிஞ்சுது. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. சரி, அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.